செக்ஷுவல் ஆக்ட் அப்போ ஒரு ஆர்காசம் ஆகுறது இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரோசல் டிஸார்டர்ஸில் வருவாங்க. ஒரு செக்ஷுவல் ஆக்ட், ஒரு ஃபிசிக்கல் ஆக்ட், இதுக்கான ஒரு டிசையர், ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அனைவருக்கும் வணக்கம். ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அது ஒரு டிசீஸ் கிடையாது. நம்ம வந்து அது ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் தான். ஒரு 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 ஆர்கனோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கம்மியாகுது அப்படி சொல்லி போன பதிவில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இப்போ ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன மாதிரியான கேட்டகரைஸில் வரும், ஸோ என்ன மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த டிசைரல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஒரு செக்ஷுவல் ஆக்ட், ஒரு ஃபிசிக்கல் ஆக்ட், இதுக்கான ஒரு டிசையர், ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ அது வந்து ஒரு கேட்டகரியில் வருவாங்க. ரெண்டாவது கேட்டகரி வந்து அரோசல், அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரோசல் டிஸார்டர்ஸில் வருவாங்க. மூணாவது கேட்டகரி வந்து லூப்ரிகேஷன். ஸோ யூஸ்வலி இந்த வெஜினல் ட்ரைனஸ், மெனோபாஸ் ஏஜில் இருக்கவங்களுக்கு, ஸோ இல்லாட்டினா ஒரு லாக்டேஷன் டைமில் இருக்கவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு வெஜினல் ட்ரைனஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு லூப்ரிகேஷனே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பெண்கள் எல்லாமே வந்து ஒரு லூப்ரிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ நாலாவது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்காசம். ஸோ இது வந்து ஆர்காசம் அண்ட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது வந்து ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ ஒரு ஒரு செக்ஷுவல் ஆக்ட் அப்போ ஒரு ஆர்காசம் ஆகுறது இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வரும். ஸோ ஆறாவது கேட்டகரியாக இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பெனிட்ரேஷன் டைமில் ஒரு பெயின் இருக்குது அப்படின்னாலுமே, ஸோ அது வந்து ஒரு பெயின் டிஸார்டர்ஸ். ஸோ வெஜினல் பெனிட்ரேஷனே வந்து நம்மளுக்கு இந்த வெஜினிஸ்மஸ், செகண்டரி வெஜினிஸ்மஸ் எல்லாமே அதுவுமே ஒரு செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் தான். ஸோ இது எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது வந்து இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கட்டாயம் ஒரு டாக்டர் தான், மற்ற பிரச்சனைகள் மாதிரி நம்ம இதை டாக்டர்கிட்ட போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு செல்ஃபாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு வந்து நம்மளுக்கு ஒரு கொஷினர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷினர்ஸில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ஏன் இந்த பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து செல்ஃபாகவே நம்ம இது செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்லை இதில் 1 or 2 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கான கொஷினர்ஸ் வந்து நீங்கள் வேணும்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.